உற்சவரான நம்பெருமாளை கண்ணனா பார்த்தவர் சீடரான நஞ்சியர். இதுதான் அடையாளம். எங்க ஆச்சாரியர் கொடுத்திருக்கார், உனக்கு தொண்டு செய்யறதுக்காக தான் கொடுத்திருக்கார். நான் உனக்கு அடிமை. நம்மளை பார்த்து அவர் தெரியுமா சொல்லிட்டார், நான் உனக்கு அடிமைங்க. பெருமாள் உள்ளே விழுந்தார், அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணிட்டு விஸ்வரூபமா வெளியில வந்தார். அதே நிலைமையில இன்றைக்கும் காஞ்சிபுரத்திலே அவர் ரொம்ப விசேஷமாக நமக்கு சேவை சாதிக்கிறார். ஆனால் இந்த பாட்டு நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் சொல்லி ஆகணும். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதுன்னு பாட்டு. ஒரு அன்பர் என்கிட்ட வந்தார். அது என்னமோ தெரியல சுவாமி, சில சமயங்களில் திருப்பாவை நான் சொன்னேன்னா சீக்கிரமாக முடிஞ்சு போடுறது, சில சமயத்தில் முடியறதே இல்லை, சுற்றி சுற்றி ஒரே இடத்துல வந்துட்டு இருக்கேன் அப்படின்னார். சீக்கிரமாக முடியறது எப்படின்னு கேட்டேன். இந்த பாட்டு வருதா, எந்த பாட்டுன்னு கேட்டேன். இந்த மாயனை சொல்லுவேன் என்ன, மாயனை மண் வடமதுர மைந்தனை தூய விரநீர் மணித்துறைவனை ஆயிரத்தினல் தோன்று மணி விளக்க தாய குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்ன முன்ன மாத்தாரே அம்மா. எங்கே போயிட்டு அரிப்போம், நேரம் 16ஆம் பாட்டுக்கு போயிட்டு அரிப்போம். இந்த பரமபதத்தில் ஏணி பிடிச்சி மேலே ஏறி போகிற மாதிரி இந்த மாதிரி போயிட்டார். சீக்கிரமாக முடியாது என்ன ஆகும். ஆஹா சுவாமி ரொம்ப லாகவமாக 10 பாட்டை விழுங்கிட்டு நீர் அப்படியே பரமபதத்துக்கு போகிறா போல போயிட்டு 16லையும் சீக்கிரமாக முடிஞ்சு விடுறது. ஐயோ அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னா, அப்போ தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதுன்னு ஜாக்கிரதையாக சொல்லணும். இதை தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு சந்தேகம் என்ன, சில சமயத்தில் நான் ஆரம்பித்தா அது முடியவே மாட்டேங்கிறதுன்னார். அது ஒன்றும் முடியாத ஒன்றும் போகாது, 30 பாசுரங்கள் சொல்லிட்டே இருந்தால் முடிஞ்சுதானே போகணும் அப்படின்னார். இல்லை சுவாமி சொல்கிறேன் கேளும் அப்படின்னார். உள்ளும் சிலம்பினகான் உள்ளரையன் கோயில் அந்த பாட்டெலாம் சொல்லிட்டே வந்தார். அடுத்த பாட்டெலாம் சொல்லிட்டு வந்தார். 13ஆம் பாட்டுக்கு வந்தார். புள்ளின்பாய் கிண்டானை கொல்லாவரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமபாடி போய் பிள்ளைகளெல்லாரும் பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ் முறங்கித்து உள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளப்படி சங்கின் பேரரவங்கேட்டிலேயோ. இப்போ பாம்பு பிடிச்சி கீழே இறங்கிட்டா இருப்போம். இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தால் என்னன்னு சொல்லி முடிக்கிறது. அவள் சொல்கிறச்சே கொஞ்சம் கவனத்தோடு இந்த பாட்டை சொல்லணும், அதுக்காக சொல்லியிருக்கேன். மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. பெருமானுக்கு யமுனா தீரத்தில் விஹாரம் பண்ணுறதுன்னா அத்தனை இஷ்டம். காஞ்சி மகாவித்வான் பிரதிவாத பயங்கரன் சுவாமி அழகாக ஒரு விஷயம் சொன்னார். பகவான் எங்கே அவதாரம் பண்ணாலும் பரமபதத்தில் விரஜைன்னு ஒரு நதி இருக்கு பாருங்க, அந்த நதி கீழே வந்துவிடுமா. நதி இருக்கான்னு பார்த்துட்டு தான் அவர் போவார். கண்ணன் யமுனை தீரத்தில் பிறந்தார். தீரம்னா கரை, கரையில் பிறந்தார். ராமாயணத்தில் ஒரு இடம் கூட ராமன் சரையூவில் போய் ஆட்டம் போட்டார், அதில் இறங்கி நல்லா குளிச்சார், தோழர்களோட போய் ரொம்ப ஜாலியாக அதில் ஆட்டம் போட்டு வந்தார்னு ஒரு ஸ்லோகம் கிடையாது, ஒரு எழுத்து கிடையாது. ஆனால் கண்ணனுக்கு யமுனை துறைவன்னே பேரே இருக்குது. கண்ணன் யமுனைக்கே போனதில்லைன்னு இப்போ நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வளர்றதுக்கு தான் திருப்பாவை சொல்கிறதுக்கு வந்தீரான்னு நீங்கள் கேட்டுடுவீங்க. என்ன சுவாமி கண்ணன் போய் யமுனைக்கே போனதில்லைன்னு சொல்கிறத கேட்கறதுக்காக இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம். யமுனையை விட்டு அவர் போனதே கிடையாது. அத்தனை பிடித்தமானது யமுனை. இப்போ சொன்னனே காஞ்சி மகாவித்வான் சுவாமின்னு அவர் யோசனை பண்ணார். ஏன் ராமன் போய் குளிக்கவே இல்லை, ஏன் கண்ணன் இந்த இடத்த விட்டு வரவே இல்லை? இந்த 2 கேள்வி. கண்ணன் வீட்டுக்கே வரல யமுனையை விட்டுட்டு, ராமன் சரையூ பார்க்கறதுக்கு கடைசியில் போனார். அது கூட மொத்தமாக இறங்கி கிளம்பி போட்டார், எல்லாரையும் அழிச்சுன்னு போகிறதுக்கு தான் போனார். கோப்ரதார கட்டம்னு பிறந்த இடத்துக்கு இன்னைக்கு குப்தாரு காட்டுங்கிறான். அதில் இறங்கி எல்லாரையும் அழிச்சுட்டு அன்னச்சராசனங்களை வைகுந்தத்தை எடுத்துட்டு போயிட்டார். என்ன அழகாக சமாதானம் சொல்கிறார் பாருங்க காஞ்சி சுவாமி. அவர் சொல்கிறார், ஏன் ராமன் போலன்னா ராஜகுமாரன் 60,000 ஆண்டுகள் மலடு தீர்ந்து பிறந்த பிள்ளை. ராஜா தசரதன் முதலே சொல்லிட்டாராம், அப்பா நீ குளிக்கிறதுனா இங்கே ஹீட்டர் கீசர்லாம் போட்டு வச்சுருக்கேன், நீ இதில் தான் நன்னா குளிக்கணுமே தவிர இந்த சரையூருக்கு போகிறேன், அங்கே போகிறேன், தோழர்களோட போகிறேன். ராமன் சொல்லிட்டான், நீ உபதேசம் பண்ணுற இடத்துலையா நான் இருக்கேன், நான் அதெல்லாம் போவே மாட்டேன்ப்பா. நீ போன்னு சொன்னாலே நான் 1000 தடவை யோசிச்சுட்டு தான் புதுசாக ஒரு இடத்துக்கு போவேன், நீ சொன்னா தான் போவனே தவிர இல்லைன்னா நான் போகவே மாட்டேன். அவ்வளோ சமத்தான பிள்ளைன்னு காட்டுறான். கண்ணனை ஏன் கேட்கலன்னு நான் நந்தகோபுரை பார்த்து கேட்டேன். இந்த குழந்தை அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கூடாதா? யாரு இத்தையா அப்படின்னார் அவர். அதுலேயே எல்லாம் புரிஞ்சு போச்சுப்போம். இது சொன்னால் கேட்குற பிள்ளையா, இது வீட்டுக்கு வந்தால் தானே போகாதுன்னு சொல்கிறதுக்கு இப்போ வீட்டிலேருந்து கிளம்புறச்சே பார்த்தா சொல்லலாம். அவர் மின்னலாட்டம் எப்போ ஓடி போகிறாருன்னே தெரியாதவராக இருக்கார். சொல்லக்கூடாதா? வந்தவுடனே அந்த பிள்ளைகிட்ட சொல்லக்கூடாதான்னு கேட்டால், வந்தால் தானே சுவாமி சொல்கிறது. அது யமுனா தீரத்திலேயே விளையாடிட்டு இருக்கு. நேற்று பார்த்தேன் ஒருத்தியோடு உட்காந்துட்டு இருந்தது, முந்தா நாள் பார்த்தேன் இன்னொருத்தியோடு உட்காந்துட்டு இருந்தது, முதல் நாள் ஒருத்தியோடு உட்காரச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். சரி நமக்கு ஒன்றும் பெருசாக வேலை வைக்காது விடுறாரு. அப்போ யமுனை துறைவனை வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக சொன்னான். தூய பெருநீர் யமுனை, தூய்மையான யமுனை. நிச்சயமாக சொல்கிறேன், வைணவ ஆச்சாரியர்களை போல இத்தனை ஒரு நயமிக்க ஒரு உரைங்கிறது இன்னொருத்தரால் செய்யவே முடியாது. யமுனைக்கு ஏது தூய்மை? தூய பெருநீர் யமுனைன்னு பாட்டு வந்து கொடுத்தா யமுனைக்கு என்ன தூய்மைன்னு கேட்டார். வியாக்கியானத்தில் எழுதினா, கோபிமார்களும் கண்ணனுமாக சேர்ந்து கொப்பளித்ததாலே வந்த தூய்மைன்னா. இந்த மாதிரி ஏதாவது கேட்டுருக்கீங்களா? இப்போ நான் உங்ககிட்ட கொஞ்சம் தீர்த்தம் கொடுங்க அப்படின்னா 1 நிமிஷம் சொல்லிட்டு ஒரு குவளையில் எடுத்துட்டு
அதை வாயில் நல்லா ஊற்றிட்டு திருப்பி அதே கூடையில் எடுத்து தீர்த்தம் கட்டிடுறேன்னா என்ன சொல்றது? நீங்களே சொல்லுங்க, ரொம்ப பரிசுத்தமான தீர்த்தம் இது பரிசுத்த ஆவி உங்கள்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான். இப்போ அப்படி இருந்தால் அது தூய்மை இல்லாத தீர்த்தம் தான். சாதாரணமாக தூய்மையான தண்ணீர்னு சொன்னால் வாயிலிருந்து எடுத்து கொடுத்தால தூய்மை. கொப்பளிக்கிற நீருங்கிறது தூய்மையானதாக ஆகுமா? கொப்பளித்தவனே திரும்பவும் அதை உபயோகிக்க முடியாது. இன்னொருத்தர் கொடுக்கறது இருக்கட்டும், கொப்பளித்தவனே திரும்ப உபயோகிக்க முடியாது, அத்தனை அசுத்தமான நீர் அது. ஆனால் யமுனைக்கு ஏது பெருமைன்னா கண்ணனும் கோபிமார்களும் சேர்ந்து கொப்பளித்ததால் தான் அந்த தூய்மையேனுட்டான். அதுதான் தூய பெருநீர். யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. ஆயர் குலத்திலே வந்து பிறந்தான் பெருமான். ஆழ்வார் ரொம்ப அழகா பாடினார். ஆயர்புத்திரன் அல்லன் அருந்தெய்வம்னு பாடினார். இது ரொம்ப சமத்காரமான பேச்சு, கவனமா கேட்டா தான் புரியும். இப்போ ஆயர்புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனை போய் ஒரு சாதாரண எடப்பிள்ளையா நினைக்காதீங்கோ, அருமையான தெய்வம் இவன். ஆயர்புத்திரன் அல்லன் அருந்தெய்வம். ஆனால் நம்முடைய ஆச்சாரியர்கள் மணவாள மாமனிகள் போன்றவர்கள் அங்கனம் உரை செய்யவில்லை. ரொம்ப அழகா உரை செஞ்சுட்டா. ஆயர்புத்திரன் அல்லன் அருந்தெய்வம்னுட்டா. அந்த அல்லனை தூக்கி முன்ன போடுறதா பின்ன போடுறதாங்கிறது தான் இருக்கு இப்போ பேச்சு. முன்ன போட்டா ஆயர்புத்திரன் அல்லன் அருந்தெய்வம், ஒரு இடைச்சாதியை சேர்ந்த பிள்ளை என்று நினையாதீர்கள், சாட்சாது பரமாத்மா. ஆச்சாரியர்கள் யோசிச்சு பார்த்தா அவனை பரமாத்மான்னு சொல்றதுலையா பெருமை இருக்கு? பரமாத்மாங்கிறதுல தான் பெருமை இருக்குன்னா அவர் வந்து பிறந்திருக்கவே வேண்டாமே. புரியுது உங்களுக்கு? பரமாத்மாங்கிறதுல தான் பெருமை இருக்குன்னா அப்ப இடைச்சாதியிலே கண்ணனாக எதற்கு வந்து பிறக்க வேண்டும்? எப்போ இங்க வந்து பிறந்துட்டாரோ அப்ப அது அவருக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம். பரமாத்மாவா இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. இடைச்சாதியிலே இந்த பசுமாடுகளுடனும் கன்றுக்குட்டிகளுடனும் சுற்றுவதுதான் அவருக்கு பிடித்திருக்கிறது. அப்ப பாட்டை எப்படி வச்சுக்கணும்னா ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம், அருமையான தெய்வமா நினைச்சுக்காதீங்கோ, இது சாட்சாத்து எடப்பிள்ளை இது அப்படிங்கிற அளவிலே அதைத்தான் இந்த பாட்டிலேயும் தெரிவிக்கிறார்கள். என்ன பாட்டு சொல்லிட்டு இருந்தேன்? மாகினை மண்ணில் தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயிர குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டும் பிள்ளைனா. பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டும் பிள்ளை என்ன நோன்பு நோற்றாள் போலோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்னும் வார்த்தை எய்துவித்த இருடிகேசா முலையுனாயே. யசோதையை பாத்திரவாள் அந்த கேள்வியை தான் கேட்கிறான். நீ என்ன தபசு பண்ணை சொல்லு, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றிருக்கியே, கண்ணன மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்குமா அப்படின்னு எல்லாராலும் அந்த தாய்க்கு பெருமை ஏற்படுறதோ இல்லையோ, தாய்க்கு பெருமை சேர்த்த பிள்ளை. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. தாமோதரன்னு சொன்னா இடுப்பிலே கட்டுண்டு கிடந்து அதனாலே ஏற்பட்ட தழும்பை உடையவன் அர்த்தம். தாமோதரங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இடுப்புல தழும்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். எதுக்கு தழும்பு? நஞ்சியர்ங்கிற ஆச்சாரியர் சொல்றார். முதல்ல அன்னைக்கே சொன்னேன், பராசர பட்டர் என்ன சொல்றார்? படுத்துட்டு இருக்கிற ரங்கநாதன் கண்ணன்னு சொன்னார், மூலவரை கண்ணன்னு சொல்லிட்டார். எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, படுத்துட்டு இருக்காரா, கிட்ட போய் அவருடைய மோவாயை மோந்து பாருங்க, வெண்ண வாசனை வரும்னார். படுத்துட்டு இருக்கிற பெரிய பெருமாளுடைய மோவாயை போய் மோந்து பார்த்தா திருடி சாப்பிட்டு வந்த வெண்ண வாசனை வரும் அப்படின்னார். நஞ்சியர் ஒருபடி மேலே போனார். அவர் பெரிய பெருமாளை பற்றி எங்கள் ஆச்சாரியர் சொல்லிட்டார், அவர் தான் கண்ணன்னு சொல்லிட்டார். அதுக்காக உற்சவமூர்த்தி நம்பெருமாள் யாரோன்னு நினைக்காதீங்கோ. அவருடைய அறையில் வேஷ்டி, அறைனா இடுப்பு, அறைனா நீங்கள் ஒரு ரூம்னு நினச்சிக்க முடியும். அது வல்லினராக கிடையாது, மெல்லினராக போடுங்க. அறைனா இடுப்பு. அந்த இடுப்பில் இருக்கிற வேட்டியை சற்றே இறக்கி பார்த்தா ஒரு தழும்பு தெரியுமா? எப்படி இந்த தழும்பு அப்படின்னா, அவர் தான் கண்ணன். தாயார் கட்டி போட்டாலும் இல்லையோ அந்த தழும்பு நம்பெருமாளுடைய இடுப்பிலே சேவிக்கலாம்னு நஞ்சியருடைய அனுபவம். அப்ப பெரிய பெருமாளை கண்ணனா பார்த்தவர் ஆச்சாரியரான பராசர பட்டர், உற்சவரான நம்பெருமாளை கண்ணனா பார்த்தவர் சீடரான நஞ்சியர். மொத்தத்துல 2 பேருமே அங்க இருக்கிறவன் கண்ணன் தான்ங்கிறது தேறுகிறது. பராசர பட்டர் இன்னொன்னு அழகா சொன்னார். நாம பகவான் இடத்துல போயிட்டு நான் உனக்கு அடிமை அப்படின்னு சொன்னோமா. பகவான் கேட்டார், அடிமைங்கிறதுக்கு என்ன தகுதி, என்ன அடையாளம் வச்சிருக்கேன்னு கேட்டார். நான் உடனே என் தோள்களை காண்பிச்சேன். பார், இங்கே சக்கரம் ஒற்றி கொண்டிருக்கிறேன், இங்கே சங்கத்தை ஒற்றி கொண்டிருக்கிறேன், தீயிற் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ்த்திரு சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒத்துண்டு நின்று. இதுதான் அடையாளம் எங்க ஆச்சாரியர் கொடுத்துருக்கார், உனக்கு தொண்டு செய்யறதுக்காக தான் கொடுத்துருக்கார், நான் உனக்கு அடிமை. பெருமாள் கேட்டார், ஓஹோ, அடையாளம் இருந்தா அடையாளம் இருக்கிறவன் அடிமைன்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டுட்டு நம்மளை பார்த்து அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டார், நான் உனக்கு அடிமைன்னார். இது அநியாயமா இருக்கு. எங்க ஆச்சாரியர் அப்படி சொல்லி தரலையே. நீ தான் எனக்கு தலைவன், நீ ஆண்டாம், நான் அடிமை, இப்படித்தானே சொல்லி கொடுத்தார். நீ தானே சொன்னேன் அடையாளம் இருந்து அடிமைன்னு சொல்லி இல்லையோன்னார். ஆமா, அடையாளம் இருக்கு, அடிமை அப்படின்னார். எனக்கும் தான் அடையாளம் இருக்கு. எங்க என்ன? இங்க பாருன்னு இடுப்பை காட்டுறார். இங்க பாருன்னு இடுப்பை காண்பிச்சுட்டு, பாபா எங்க அம்மா கட்டி போட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு பக்தி இருக்கிறதுன்னு சொன்னால் நீயும் என்னை கட்டி போடலாம், உனக்கு கையாளாக நான் இருப்பேன்னு அர்த்தம்.
யசோதை கிடைச்ச பாக்கியம் இன்னொருத்தருக்கு கிடைச்சதான்னு தெரியல. கண்ணன் வளர்ந்த பிற்பாடு துரியோதனனுடைய சபைக்கு தூதனாக போகிறான். பாண்டவ தூதன் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ரொம்ப ஆச்சரியமான பெருமாள். அந்த மாதிரி ஒரு பெருமாள் உலகத்தில் எந்த மூலையிலையும் உங்களால் தரிசிக்கவே முடியாது. அத்தனை கம்பீரமான ஆக்கிருதி, அத்தனை பெரிய திருமேனி. கையை கூப்பிட்டு நீங்கள் கழுத்தை சாச்சுட்டு தான் பார்க்கணும். இதுதான் சாத்துன்ட்டு நான் இப்படி பண்ணிட்டேன் பாருங்க, கழுத்து கொஞ்சம் வலிச்சதுன்னுட்டு அப்போ இப்படி பண்ணி அப்படி பார்த்தா தான் பெருமாள் மேலே தெரியவார். அத்தனை பெரியவராக இருப்பார். இப்படி உட்காந்துட்டு இருக்காருன்னு சொன்னால் அந்த நகங்கள் எல்லாம் நல்லா சேவையாகும். திருவடியில் நகங்கள் தெரியும், திருக்கைகளில் நகங்கள் தெரியும். ஏன்னா பொய்யாசனத்தை போட்டான் துரியோதனன். உள்ளுக்குள்ள மல்லர்களையும் அரக்கர்களையும் நிரப்பி வைத்திருந்தான். இந்த ஆசனம் ஒரு ஆசனத்தை போட்டுட்டு கண்ணன் நாளைக்கு வருவான், வேற எதனா சேர்ல உட்காந்துட போனான், அவனுக்குன்னு பள்ளம் தோண்டி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், மேலே ஒரு பொய்யா ஒரு ஆசனத்தை போட்டு வச்சிருக்கேன், அதில் அவன் உட்காரணும், உள்ள விழணும், அந்த மல்லர்களும் ராட்சசர்களும் அவனை துவம்சம் பண்ணணும். இது துரியோதனனுடைய திட்டம். ஆனால் பகவான் எப்படிப்பட்டவர்னா, நீங்கள் திட்டம் போடுறதுக்கு முன்னாடியே உங்கள் திட்டத்தை தெரிஞ்சுக்கிறவர். அவர் போய் ஏமாற்ற முடியுமா? ஓ இதுதான் உன் திட்டமா, நாளைக்கு வரேன் அப்படின்னாரு பெருமாள். அடுத்த நாள் உள்ள நுழைஞ்சார் பாருங்க, நான் அங்கே தான் உட்காருவேன்னு துரியோதனன் போட்ட ஆசனத்தை அவரே காட்டுறார். வேற எங்கேயும் உட்கார மாட்டேன், எனக்கு அந்த சீட்டு தான் வேணும் அப்படின்னார். துரியோதனன் பார்த்தான், கஷ்டப்பட்டு வலுக்கட்டாயமா உட்காந்து வைக்கணும்னு நினைச்சா இது தானா போய் உட்காருறேன்னு சொல்றதே, பரவாயில்ல நமக்கு ஏதோ பெரிய அதிர்ஷ்டம் தான் நினைச்சா பெருமாள் உள்ளே விழுந்தார். அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணிட்டு விஸ்வரூபமா வெளியில வந்தார். அதே நிலைமையில இன்றைக்கும் காஞ்சிபுரத்திலே அவர் ரொம்ப விசேஷமாக நமக்கு சேவை சாதிக்கிறார். அந்த கட்டத்துல வந்து இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு, அதை தான் இப்ப சொல்ல போறேன். என்னன்னா, துரியோதனன் தன்னுடைய சேவகர்களுக்கு கட்டளை இட்டான். ஒருவேளை அவன் உள்ளே இருந்து வெளில வந்துடுறான்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற அத்தனை அரக்கர்களுமாக சேர்ந்து அவனை எப்படியாவது பிடித்து விட வேண்டியது. எல்லாருமே சேர்ந்து பிடிச்சா பிடிக்க முடியாதா? மொத்த பேருமா சேர்ந்து பிடிச்சுடுங்க அவரை, எப்படியாவது நீங்க பிடிச்சு கட்டி போட்டு விடுறோம். அது நடந்ததானா? நடக்கலை. ஏன் நடக்கல தெரியுமா? கண்ணன் என்ன பண்ணிட்டார், அத்தனை பேரையும் தன்னை போலவே மாத்திட்டார். கட்ட போறவனும் கண்ணனா தான் தெரியறான், எவனை கட்டணும்னு போறானோ அவனும் கண்ணனா தான் தெரியறான். நான் உன்னை கட்டவனா, நீ என்ன கட்டுறியே அப்படின்னு இவன் கேட்கறான். நீ தானே கண்ணன், என் கட்டுக்கு நீ தான் கண்ணனா தெரியுற. கண்ணன் நடுவில் நிம்மதியா இருக்கார். இது எல்லாருமே கண்ணனாட்டமே தெரிஞ்சுட்டா. பெரியவர்கள் இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்பினார்கள். ஒரு சாதாரண பெண் பிள்ளை கட்டிவிட்டா கண்ணனை, யசோதை கட்டிட்டாலும் இல்லையோ, இங்கெல்லாம் பெருத்தவர்கள் 6 பேக்ஸுங்கிறா, 8 பேக்ஸுங்கிறா, ஜிம்முக்கு போறேங்கிறா, உடம்பு இப்படி வச்சிருக்கேன் அப்படி வச்சிருக்கேங்கிறா, மொத்த பேரும் மல்லர்கள் மல் அரக்கர்கள், இத்தனை பெரியவாளா இருக்கா. அத்தனை பேரும் சேர்ந்து கூட கட்ட முடியலையே. ஒரு பெண் பிள்ளையால் முடிஞ்சது இவர்களால் முடியலையே. அதுக்கு விடை ரொம்ப சிம்பிள். அவ அன்பினாலே கட்டினாள். கூறத்தாழ்வான் ரொம்ப அழகா முடிச்சுட்டார். யசோதை கட்டினானா ஏதோ தாம்பு கொண்டு வந்து கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு பாசனம் இருக்கு, ஏதோ கயிறுனால கட்டினான்னு நினைச்சுக்காதீங்கோ. அன்பினாலே கட்டினாள் பகவான், அதனாலே கட்டுண்டிருந்தான். இங்க துவேஷத்தினால கட்டணும்னு நினைச்சா ஒரு நாள் உங்க கையில அவர் அகப்படவே மாட்டார். அதுதான் அர்த்தம். தாமோதரனை தூயவனீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்ற மணி விளக்கை தாய குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. அழகான வரி சொல்ற ஆண்டாள். நீ கிட்ட போய் ரொம்ப பக்குவமா புஷ்பத்தை எடுத்து பெருமானேன்னு சமர்ப்பிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி செஞ்சா சந்தோஷம்தான். உனக்கு அதுக்கு மனசு இல்லைன்னா, இங்க உட்காந்துட்டு இருந்தேன்னா இந்த பூ எடுத்தனா விஷ்ணவே நமஹ இப்படி தூக்கி போட்டா கூட பரவாயில்லைங்கிறா. இது உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். அது ஒன்றும் அவ்வளோ நன்னா இல்லையே சுவாமி, அவர் பாவம் என்ன இருந்தாலும் ரொம்ப பெரிய, அதுக்கு நீங்கள் பூஜையே பண்ணலைன்னா கூட தேவலாம் தானே, அதில் பூவை தூக்கி போட்டால் தேவலாம்னு சொல்கிறீங்களே. ஏற்கனவே நாங்கள் சோம்பேறி, நீ இதை வேற கட்டிட்டு போயிட்டா இன்னும் அப்படியே பண்ணிட்டு போகிறோமேன்னா, ஒழுங்காக பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் அப்படியே பண்ணுங்கோ. இது வரைக்கும் பண்ணலைன்னா இப்படி பண்ணால் கூட பரவாயில்ல, அது அவமதிப்பு ஆகாதா அப்படின்னா பெருமாள் சொல்கிறார், அந்த மாதிரிலாம் பேசாத, வாய் மூடின்று இருந்தார் என்னை பார்த்து. ஏன் நான் கரெக்டாக தானே சொல்கிறேன், அவமதிப்பு இல்லையா? ஐயோ வாய் மூடின்று இருந்தார். ஏன்னு கேட்டேன், போன ஜென்மம் வரைக்கும் அவன் இதை கூட பண்ணல, இப்போ இதையாவது பண்ணுறானே என்ன, இத்தனை நாள் வரைக்கும் அவன் அதை கூட பண்ணல, இப்போ ஏதோ ஒன்று என்னை பார்த்து பூவை தூக்கி போடணுங்கிற அளவுக்கு ஆரம்பிச்சிருக்கான். மெதுவாக கிட்ட வந்து பூஜையெல்லாம் பண்ணுவான். நம்மிடத்துல அவர் நம்பிக்கை வைக்கிறா போல நம்முடைய தாயார் கூட நம்மிடத்துல நம்பிக்கை வைக்க மாட்டாள். அதுதான் நிஜம். பகவானுக்கு அத்தனை வாத்சல்யம் நம்மிடத்திலே, பேரன்பு உடையவன் நம்மிடத்திலே, பேரருள் புரிபவன், அதனால்தான் பேரருளாளன். அப்ப தூமலர் தூவி தொழுது. இங்க ஒரு ஐதிஹ்யம் உண்டு. பட்டரும் நஞ்சியரும் பேசிட்டு இருந்தா. நஞ்சியர் பெரிய வேதாந்தி, சகல சாஸ்திரங்களிலும் கரை கண்டவர். ஆச்சாரியர் பராசர பட்டர் கேட்கவே வேண்டாம், ராமானுஜருடைய நேர் வாரிசுன்னு சொல்ல தகுந்தவர். ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கநாச்சியாருடைய அருமை பிள்ளை பராசர பட்டர். அவர் சொன்னார், கண்டகாரி பூன்னு ஒரு பூ இருக்கு, அந்த பூவை கூட நீங்க பெருமாளுக்கு சூட்டலாம்னார். நஞ்சியர் வாசிச்சவர்னு சொன்னேன்னா, சாஸ்திரம் தெரிஞ்சவர்னு சொன்னேன்னா, நஞ்சியர் அழகா ஒரு கேள்வி கேட்டார், சுவாமி சாஸ்திரங்கள்ல அந்த பூ பேரை சொல்லி அந்த பூ பெருமானுக்கு ஆகாதுன்னு சொல்லியிருக்குன்னார்.
இவர் உபன்யாசம் பண்றச்சே என்ன சொல்லிட்டார்? தூமலர் தூவி தொழுது. எந்த பூவா இருந்தாலும் பரவாயில்லப்பா, வாசனை இருக்கிற பூ, வாசனை இல்லாத பூ, எதுவாவது இருந்துட்டு போட்டோம், நீ பெருமாளுக்கு அதை சமர்ப்பிக்கலாம், கண்டகாரி பூவானா கூட பரவாயில்லன்னு. சீடர் பார்த்தாரு, கண்ட பூவெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, கண்டகாரி பூன்னு. அது கூடாதுன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்றது சாஸ்திரம். அந்த பூ இறைவனுக்கு சமர்ப்பிப்பதற்கு தகாத புஷ்பம்னு சொல்றது. இப்ப ஆச்சாரியர் அதை சமர்ப்பிச்சா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டார். பகவான் வேண்டாம்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்காரு, இது விரோதமா இருக்கேன்னு கேள்வி கேட்டார். முட்டர் சொன்னார், இதுதான் கொஞ்சம் கவனமா கேட்க வேண்டிய இடம். முட்டர் சொன்னார் உடனே, ஏன் அப்படி பெருமான் சொன்னான்னா, அந்த பூல முட்கள் அதிகம் இருக்குமா, பறிக்கும் போது பக்தன் கையில குத்திடக்கூடாதேன்னு அவன் வேண்டான்னு சொன்னானே தவிர அவருக்கு ஆகாதுன்னு எதுவுமே கிடையாதுன்னு முடிச்சுட்டார். அந்த பூ எனக்கு வேண்டான்னு ஏன் சொல்லிட்டார் பெருமாள்? அது பறிக்கிச்சே அவன் கையில குத்திக்க போறான், பாவம், எனக்கு பூஜை செய்யணும்னு போயிட்டு கையில முள்ளு குத்திட போறதே. இதுதான் தாயை காட்டிலும் பறிவுடையவர்ங்கிறது. அதுக்கு தான் சொன்னேன். தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. ஒருத்தர் எழுந்து கேட்டார், இதுனா வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, பின்ன மனத்தினால் பாடி வாயினாலேயே சிந்திக்க முடியும்? இது எப்படி சொல்லணுமான்னா, அந்தந்த அவயவம் பெற்ற பயனுக்கு அந்தந்த அவயவத்தை நாம் செலவிட வேண்டும்னு உணர்த்துகிறாள். வாய் இருக்கா? இருக்கு, அப்ப பேசுங்கோ அப்படின்னு கேட்பாடு இல்லையோ. சில இடங்கள்ல நீங்க பார்த்துருக்கலாம், நீங்க என்ன பேசினாலும் பதிலே சொல்லாத ஒருத்தர் உட்காந்துருந்தா, பேசுவீரோ இல்லையோ, பேச்சு வருமா அப்படின்னு கேட்கறான். அப்ப பேசித்தான் தொலைங்கடையும் அப்படின்னு கேட்பா. அதுக்கு முன்னாடி அதை போல வாயினால் பாடி, வாய் இருக்கா? அப்ப தயவு பண்ணி நன்னா பாடுங்கோ. அதுக்கு மேல மனசுன்னு ஒண்ணு இருக்கா? அப்ப தயவு பண்ணி நன்னா சிந்தனை பண்ணுங்கோ பகவானை. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புதருவான் நின்னனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் என்பாவாய். இது வரைக்கும் செய்திருக்கிற பாபங்கள் என்ன, இனிமேல் நம்மிடத்துல வந்து புகுவதற்காக தயாராக இருக்கிற பாபங்கள் என்ன, இப்படி அத்தனை பாபங்களையும் பகவான் போக்கி கொடுப்பான். தீயினில் தூஷாகும். ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று தாமரை இலை தண்ணீர் போலே, இன்னொன்று நெருப்பிலிட்ட பஞ்சு போலே. இந்த ரெண்டுத்தை ஞாபகம் வச்சுக்கணும். தாமரை இலை தண்ணீர், அது என்னைக்காவது விளையாடி பார்த்துருக்கீங்களா? நான் கூட ஒரு வாரம் முன்னாடி கூட விளையாடினேன். அது பார்த்தேன், செக் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துடுத்து. எங்கேயோ பார்த்தேன், கொஞ்சம் தண்ணி எடுத்து அது மேலே அப்படி விட்டுட்டு அதை அப்படியே கவிழ்த்தோம்னா அந்த தடம் கூட தெரியாது. தண்ணிப்பட்ட தடத்தை கூட தாமரை இலை காட்டுறது இல்லையோ. அதை வச்சு ஒரு சாஸ்திரார்த்தத்தையே சொல்லிட்டா. என்ன சாஸ்திரார்த்தம்னா, நான் கேளுங்க, இப்போ முன்னமே செய்திருக்கிற பாபங்கள், நான் சரணாகதி பண்ணேன், பண்ணின பிற்பாடு என்னையும் அறியாமல் செய்திருக்கிற பாபங்கள். பாபங்களை ரெண்டா பிரிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிற எகஜக பாபம், அப்புறம் தெரிஞ்சுட்டேன், ஐயோ பகவானுடைய திருவடிகளை பணிவதுதான் நமக்கு தகும் அப்படின்னு போய் காலில் விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் தெரியாம சில பாபங்களை பண்ணேன்னு வச்சுக்கோங்க. தெரியாம பண்ணாலும் பாபம் தானே. அப்ப அந்த பாபங்கள்லாம் இப்போ சேர்ந்துருக்கு. எப்படி போக்கிக்கிறதுன்னு கேள்வி. பெருமாள் சொன்னார், நீ சரணாகதி பண்ணியோ இல்லையோ, முன்னாடி பண்ண பாபங்களை எல்லாம் நெருப்பிலிட்ட பஞ்சு போலே எரித்து விடுகிறேன். பின்னாடி தெரியாம செஞ்ச பாபம் எல்லாம் தாமரையில தண்ணீர் போலே உன்னோட ஒட்டாமல் செய்து விடுகிறேன். இதுதான் விஷயம். போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீனில் தூஷாகும். ராமாயணம் எல்லாருக்குமே தெரியும். ராமாயணத்துல தாட்டகா வதம் எல்லாருக்கும் தெரியும். தாட்டகை, சுபாஹு, மாரீச்சன். அதில் யார் யாரை ராமன் அப்பவே கொன்னார்? தாட்டகையை கொன்னார், சுபாஹுவை கொன்னார், மாரீச்சனை ஓட விட்டுட்டார். ஏன்னா அந்த கேரக்டருக்கு பின்னாடி வேலை இருக்கு. இப்பயே கொண்டுட்டா பின்னாடி வேலை நடக்காது. அதனால அவனுக்கு பின்னாடி வேலை இருக்கிறதுனால நீ ஒழிஞ்சு போ அப்படின்னு அவனை விட்டுட்டார். இது கதை போக்கா பார்த்தா இதுதான் கதை. ஆனா இதுக்குள்ள ஒரு சாஸ்திரார்த்தம் இருக்கு. என்னன்னா, தாட்டகைங்கிறது அறிவின்மைன்னு சொல்றோமா, அஜ்ஞானம், அறிவின்மை. அந்த அறிவின்மையினுடைய ஒரு பிரதீகம், ஒரு குறியீடு தான் தாட்டகை. அறிவின்மை, அதுதான் தாட்டகையாக சொல்லப்படுகிறது. நாம பாபங்கள் செய்யறதுக்கு காரணம் என்ன? அறிவின்மை தான் காரணம். அந்த பாபங்களை எதை கொண்டு செய்கிறோம்? இந்த தேகத்தை கொண்டு செய்கிறோம். அறிவின்மையினாலே பாபங்கள் செய்கிறோம். அந்த பாபங்களை தேகத்தினாலே செய்கிறோம். இது ஆழ்வார் அழகா தமிழ்ல பாடினார். பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியாமுறாமை. முடிச்சுட்டார் பாருங்க. பொய் நின்ன ஞானம் அஜ்ஞானம், பொல்லா ஒழுக்கு செய்யத்தகாத செயல்கள், அதற்கு மேலே அழுக்குடம்பு அதை செய்கிற உடம்பு அப்படின்னு முடிச்சுட்டார். அப்ப இந்த பாபங்களை அறிவின்மையினாலே செய்கிறோம்னு பார்த்துட்டோமா? தாடகை தான் அறிவின்மை. முதல்ல பகவான் பண்ற காரியம், நமக்கு பண்ற ஒத்தாசை, அஜ்ஞானத்தை அழிக்கிறார். தாடகையை முடிச்சாச்சு. இப்ப முன்னம் செய்த பாபம், பின்னம் செய்த பாபம்னு ரெண்டு இருக்கு. சரணாகதி பண்றதுக்கு முன்ன பண்ணின பாவங்கள், சரணம் புகுந்த பிற்பாடு செய்த பாவங்கள். முன்னே செய்த பாவங்களை சுபாகுவை கொன்றார் போலே அழித்து விடுகிறார். பின்னே நம்மை அறியாமல் செய்த பாவங்களை மாரீச்சனை ஓட விட்டா போலே போ, ஒழிஞ்சு போ அப்படின்னு விட்டுடுறார். அதுதான் இந்த இடத்துல சொல்ல வந்திருக்கிற அர்த்தம். போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீனில் தூஷாகும் செப்பேலோர் என்பாவாய். நான் ரொம்ப கம்பீரமா 5ஆம் பாட்டு ஓரளவு அர்த்தம் சொல்லி முடிச்சுட்டேன். ஆனா 4ஆம் பாட்டு நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை.
ஆழிமழை கண்ணா. அது ஓரளவு சுருக்கமாக சொல்ல வேண்டாமா? ஏன்னா இப்போ 5ஆம் பாட்டையே நாளைக்கு இன்னும் சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்குது. இந்த 5ஆம் பாட்டு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. திருப்பாவைங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்திலே அவரவர்களுடைய ஆற்றல்களுக்கு தகுந்தவாறு அவரவர்கள் முத்துகளை அள்ளிக்கொண்டு வரலாம். நமக்கு என்ன ஆற்றல் இருக்குது? நீச்சலே தெரியாது, அப்புறம் தானே போய் முத்துக்களை எடுக்கிறதுங்கிறது. ஆனால் பெரியவர்கள் மூழ்கி முத்தெடுத்து அவைகளை நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் விசேஷம். திருப்பாவைன்னு எடுத்துட்டா அதற்கு பழங்கால உரையே மொத்தம் 4 உண்டு. 3000 படியும் உண்டு, 6000 படியும் உண்டு, 2000 படியும் உண்டு, 4000 படியும் பெருத்த வியாக்கியானங்கள். 4 வியாக்கியானங்கள் பூர்வமே, அதாவது நான் சொல்றது 800 வருஷங்களுக்கு முன்னமேயே பிறந்து விட்டன உரை நூல்கள். அதுவும் தவிர சமீப காலத்திலே வாழ்ந்தவரான காஞ்சி மகாவித்வான் சுவாமின்னு அடிக்கடி சொல்றேனே, பிரதிபாத பயங்கர வண்ணங்கராச்சாரிய சுவாமி, அவர் திருப்பாவைக்கு சுமார் ஒரு 30-40 உரைகள் எழுதியிருக்கிறார். திருப்பாவையிலே ஆச்சாரியர்கள், திருப்பாவையிலே ராமானுஜர், திருப்பாவையின் நறுமணம், திருப்பாவை திவ்யார்த்த தீபிகை, திருப்பாவையில் ராமாயணம், எத்தனை எழுதியிருக்கார் தெரியுமா? அதெல்லாம் வச்சுட்டு தான் இப்போ நாம் பொழுதுபோக்கின்னு இருக்கிறது இந்த இடத்துல. அப்போது ஒரு பாட்டுன்னு எடுத்துட்டா அவர் ஒரு தடவை இதே சென்னப்பட்டணத்தில் உபன்யாசம் பண்ணியிருக்கார். மார்கழி திங்கள்னு ஆரம்பித்தார். ஒரு மாதம் முழுக்க அந்த ஒரு அடி தான். மதி நிறைந்தக்கே போலையாம், வெறும் மார்கழி திங்கள் தான். முடிகிற நாளில் சில பேர் வந்து கேட்டாலாம், இப்படி மார்கழி திங்கள்னு 30 நாள் அதை பற்றி வேற விஷயம். அதுக்கு நீங்கள் எப்படி நினச்சிட்டு கூடாது. நேற்று சொன்னதே இன்றைக்கும் சொன்னார், இன்றைக்கி சொன்னதே நாளைக்கு சொன்னார்னு அர்த்தம் கிடையாது. 30 நாள் அதே சொல்லியிருக்காரு பொழுதுன்னு புரிஞ்சுக்கூடாது. வேற அர்த்தத்தை தான் சொல்லியிருக்காரு. மீதி பேர் வந்து கேட்டாலாம், மதி நிறைந்த எப்போன்னா அடுத்த வருஷம் பார்க்கலாம்னுட்டாங்க. அப்படின்னா பாருங்க, அதை எடுத்துட்டே சொல்ல வல்லவர்கள் இருந்திருக்கிறார்கள்னு தேறுகிறதா இல்லையா? அத்தனை விஷயங்கள் உண்டு. அதனால நாளுக்கும் மாயனை மண் இருக்கு. சுருக்கமாக ஆழிமழை கண்ணால சில விஷயங்களை சொல்லணும். ஆழிமழை கண்ணாங்கிற பாசுரத்திலே ஆண்டாள் ரொம்ப ஆச்சரியமாக சில வருணனைகளை செய்கிறாள். இயற்கையை ஆண்டாள் வருணித்தார் போல இன்னொருத்தர் வருணித்ததே இல்லைன்னு சொல்லலாம். அது இந்த பாட்டில் ரொம்ப நல்லா தெரியும் பாருங்க. வருணதேவன் வந்து கேட்குறான், எனக்கு கட்டளையிடு, நான் ஏதாவது உனக்கு தொண்டு செய்ய காத்திருக்கிறேங்கிறான். உடனே என்ன சொல்லிட்டு ஆண்டாள், ஆழிமழை கண்ணா, ஒன்றும் நீ கைக்கரவே, எதையும் ஒழித்திடாதே, உன் வள்ளல் தன்மையிலே கொஞ்சமும் ஒழித்திடாதே. ஆழியுள் புக்கு. அவன் என்ன செய்யணும்? வருணதேவனுக்கு எப்படி மழை பொழியணும்னு தெரியாதா? அது அவனுக்கே கிளாஸ் எடுக்கிற பாருங்க. நீ எப்படி மழை பொழியணும்னு சொன்னால், மழை எப்படி வருதுன்னு முதல்ல நமக்கு தெரியுமா? சமுத்திர நீரை அது ஆவியாகி அது மேகத்தை சென்று சேருகிறது. மேகம் சமுத்திர நீரை பருகும், அப்புறம் அது வருஷிக்கும். அதைத்தான் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி. நன்னா பருகி நீ பெரிய மலமுழஞ்சில்ல மேலே போய் நின்று கொள்ள வேண்டும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. எங்க பெருமான போல உருவம் கருத்தவனாக நீ ஆக வேண்டும். எங்களுடைய பெருமான் எப்படி உருவம் கருத்தவனாக கார்மேக வண்ணனாக இருக்கிறானோ அவனை போலே நீ ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல சொல்றா, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி பலம்புரி போல் நின்று அதிர்ந்து. பற்பனாபன், பற்பனாபன் நாபி கமலத்திலே பத்மத்தை உடையவன் எவனோ அவன் பற்பனாபன். திருமாலிருஞ்சோலைங்கிற திவ்ய தேசம். கள்ளழகர் சுந்தரராஜ பெருமாள், நேற்று கூட சொன்னேன் பரமசுவாமின்னு பேர். அந்த ஊரை நம்மாழ்வார் ரொம்ப அழகா பாடுறார். பாடும்போது சொல்றார், கருமவன் பாசம் கழித்துழன்று உய்யவே பெருமலை எடுத்தான் பீடுரை கோயில் வரு மழை தவழும். ரொம்ப ஆச்சரியமான வரி. இந்த வரியில தான் பெரிய சூக்ஷ்மம் இருக்கு. வரு மழை தவழும் மாலிரும் சோலை திருமலை அதுவே அடைவது திறமேன்னார். இந்த பாட்டில் என்ன எழுதியிருக்கார் பாருங்க, வரு மழைங்கிறார். பரமாச்சாரியரான நம்பிள்ளை, அது இது போன வருஷம் எழுதினது. அதில் என்ன சொல்றது பாருங்க, நான் ஒன்றும் சொல்ல, நம்பிள்ளை சொன்னதை எழுதியிருக்கேன். பரமாச்சாரியரான நம்பிள்ளை நம்மாழ்வாருடைய திருவுள்ளம் அறியும் நம்பிக்கை பிள்ளை. ஆழ்வார் மனசுல என்ன நினைக்கிறாருங்கிறது யாருக்கு புரியும்னால் நம்பிள்ளைக்கு தான் புரியும். நான் ஒரு இடம் சொல்றேன், பராசர பட்டர் பெரிய ஆச்சாரியர், நம்பிள்ளையுடைய ஆச்சாரியருக்கு ஆச்சாரியர். ஆனால் ஆழ்வார் மனசெல்லாம் அதனை சுலபமாக புரிஞ்சிக்க முடியாதுங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். கங்குலும் பகலும்னு ஒரு பதிகம், அதில் திருவரங்கநாதனை ஆழ்வார் பாடுறார். அதை பற்றி உபன்யாசம் பண்ணணும் பராசர பட்டருக்கு. பட்டர் ஆனால் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருவாராம். அன்னைக்கு ஆழ்வாருடைய பாவம் நமக்கு எங்கேருந்து புரியும்னு கேட்பாராம். இவரை போல ஒரு பண்டிதர் யாருமே கிடையாது. இப்போ நாங்கள்லாம் கதை சொல்கிறோமே, அப்போ நீங்களே புரிஞ்சுக்கலாம். அவரே அந்த மாதிரி யோசனை பண்ணி பார்த்துட்டு, ஆழ்வார் திருவுள்ள என்னன்னு எனக்கு புரிஞ்சாதானே நான் சொல்லுவேன், நான் எப்படி தான் சொல்ல போறேனோ. ஏன்னா அவர் என்ன நிலைமையில இருக்காருங்கிறது புரிஞ்சாத்தானே நாம் அதை அப்படியே சொல்ல முடியும். அவராக இருந்து பார்த்தா தான் தெரியும்.
சில விஷயங்கள் நீங்கள் என்ன இருந்தாலும் உங்களுக்கு எத்தனை தான் விவரித்து சொன்னாலும் ஒருத்தர் வேதனையே படுறாருன்னு வச்சுக்கோங்க. நேற்று கூட ஒரு விஷயம் படித்தேன், ரொம்ப நல்ல விஷயம் அது. வேதனைகளை நம்ம இடத்துல சொல்லும்போது காது கொடுத்து கேட்பதுங்கிறது இருக்கு பாருங்க, அது பெரிய வரப்பிரசாதம். அது செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். அப்போ நாம் கொஞ்சம் இளக்காரமாக பேசுறது, அந்த சமயங்களில் நாம் துன்புறுத்துறா போல பேசுறது, அது செய்யாதீங்கன்னா. ஏன் அப்படின்னா அவர் என்ன நிலைமையில் இருக்காருங்கிறது அது அவருக்கு தான் தெரியும். அது அவரால் நிச்சயமாக வார்த்தைகளால் சொல்லிவிடவும் முடியாது. கூடுமானவர்கள் ஒருத்தர் காது கொடுத்து கேட்கறாருன்னு சொன்னால் அந்த அளவில் ஒரு சந்தோஷம், ஒரு ஆறுதல்ங்கிறது ஏற்படுறதோ இல்லையோ. இன்னைக்கு உபன்யாசம் ஆரம்பிக்கச்சேவே சொன்னேன், யாருக்கிட்டையாவது நாம் பேசும்போது எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாதுன்னு ஒருத்தர் சொன்னால் அதுவே பெரிய ஆறுதலாக இருக்கா இல்லையா? ஒரு பெரிய பலம் கிடைக்கிறதா இல்லையா? அப்போ அந்த பலமே இங்கே ரொம்ப முக்கியம். அதனால தான் பராசரப்பட்டர் சொல்கிறார், நம்ம ஆழ்வார் மனசில் என்ன ஓடுறதுன்னு நான் எப்படி புரிஞ்சுப்பேன்னார். அதுக்காக விட்டுவிட முடியுமா? அர்த்தம் சொல்லி தான் ஆகணும். இப்போ பரமாச்சாரியரான நம்பிள்ளை ரொம்ப அழகாக சொல்கிறார். அவரால் எப்படி சொல்ல முடியுது? அதான் சொன்னேன், ஆழ்வாருடைய திருவுள்ளம் அறியும் நம்பிக்கை பிள்ளை. அவர் சொல்கிறார், ஊருக்கு 2000 மழையினர். ஏன்னா பாட்டில் வருமழைன்னு வந்திருக்கு, வருகின்ற மழை, எங்கே இருந்தோ வருகின்ற மழை. அதுக்கு தான் அர்த்தம் பண்ணுறார். ஏன் ஆழ்வார் அப்படி பாடினார்? ஊருக்கு 2000 மழை, நின்றவிடத்திலே நின்று வருஷிப்பதொரு மழை. ஒரு மழை அங்கேயே எப்பயும் இருக்கு, அங்கேயே இருந்து கொண்டு வருஷித்து கொண்டே இருக்கிறது, மழையை பொழிந்து கொண்டே இருக்கிறது. இன்னொன்று வருவதும் போவதுமாயிருக்கிற வருமழைன்னார். இன்னொன்று மேகம் அப்பப்போ வர்றது, பொழிஞ்சுட்டு எங்கே போகிறதுன்னு தெரியல, போய் சேர்ந்து விடுகிறது. அப்படிங்கிறது ஈடுங்கிற வியாக்கியானத்திலே அவர் காட்டுகின்ற ஸ்ரீ சூக்தி. நங்கள் குன்றம் கைவிடாத சுந்தர பெருமழை. அந்த பெருமாள் எப்படிப்பட்டவர்னா, நங்கள் குன்றம் கைவிடான்னு பேசுகிறோம் பாசுறோம். இன்றைக்கும் திருமாலிருஞ்சோலையில் உள்ளுக்குள்ள பெருமாளை சேவிக்கிறதுக்கு நீங்கள் போனீர்களானால் அவருடைய அந்த கர்ப்பகிருக பகுதி இருக்கு பாருங்கோ, அதுக்கு நங்கள் குன்றம்னு பேர். நங்கள் குன்றம் கைவிடான் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர் வச்சிருக்கா. அப்போ வருமழை தமிழ்னா என்ன அர்த்தம்? ஒரு மழை மேகமாக அப்பப்போ வந்து வருஷிச்சுட்டு எங்கே போகிறதுன்னு தெரியல போடுறது. ஒரு மழை அங்கேயே நின்று கொண்டு அனுகிரகித்து கொண்டிருக்கிறது. அது எந்த மழை? பகவானாகிற மழை, அவரே மழை தான் அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம். அப்போ ஆழிமழை கண்ணா ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. ஊழி முதல்வனை போல ஊழிக்காலத்திலே எப்படி கருத்தவனாக பகவான் இருக்கிறானோ அவனை போல உன்னுடைய உடல் மேகமே கருக்க வேண்டும். மழை எப்படி வரணுங்கிறத எவ்வளோ அழகாக வர்ணிக்கிற பாருங்க. மேகம் எங்க பெருமாளை போல கருத்து இருக்க வேண்டும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடைய பற்பநாபன் கையில். இந்த இடத்துல அழகாக ஒரு வியாக்கியான ஸ்ரீசூக்தி இருக்கு. என்னன்னா, மேகம் என்னதான் கருத்தாலும் மழை பெஞ்சதுன்னா வெளுத்து போயிடும், சாயம் போயிடும். எங்க பெருமாள் சாயம் போகமாட்டாருன்னு அர்த்தம் பண்ணா. அவர் சாயமே போகமாட்டார், எப்பயும் கருத்து இருப்பார். சாயம் போற பேச்சே கிடையாது. மேகம் மழை பெஞ்சுடுத்துன்னு சொன்னா வெளுத்து போகும் இதே, அது அவ்வளவுதான் வெளுத்து போட போறது. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. இங்க பராசரப்பட்டருடைய ஒரு முக்கியமான ஸ்ரீ சூக்தி. நாளைக்கு 10ஆம் நாள், பகல் 10 10ஆம் திருநாள். நாளைக்கு ஸ்ரீரங்கத்துல 10 நாளாவே கோலாகலம் தான். நாளைக்கு நாச்சியார் திருக்கோலம். ரங்கநாத பெருமாள் என்ன தெரியுமா பண்ணிப்பார்? ஒரு பெண்ணை போல வேடம் விட்டுப்பார். பெண்ணா இருக்கிறதுனால ரொம்ப வெளியில் நாளைக்கு சுத்த மாட்டார். ஒரு லிமிட்டடாக தான் சுற்றுவார், ரொம்ப வெளியில் வரமாட்டார். பெண்ணாச்சே வெளில போகக்கூடாது, அந்த நாள் சட்டத்திட்டம் வழக்கம். அதனால் அங்கேயே தான் சுற்றி சுற்றி வருவார். பெருமானுக்கு என்ன ஆசைன்னா, பெண்ணை போல வேடம் போட்டுருக்கேன்னா என்னை பார்க்குற வாழ்னா பெண்ணுன்னே நம்பணும்னு அவருக்கு ஆசை. அப்போ தானே தத்ரூபம்னு சொல்கிறோம் பாருங்க ஒரு வார்த்தை. தத்ரூபமாக இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கணும்? இந்த ஆணுக்கு பெண் வேஷம் நன்னா இருக்கேன்னு சொன்னாலே அவர் தோற்று போயிட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் தான் ஆண்னு கண்டுபிடிச்சாச்சே. இது யார் இந்த பெண் அப்படின்னு கேட்டால், என்ன பெண்ணுன்னு கேட்குற, இதுதான் ஆண், இது பெண் வேஷம் போட்டுருக்கார். எங்கேயோ வேடிக்கையாக படித்தேன், யாரோ ஒருத்தர் சரியா ஒரு பெண்ணானவள் ஒரு ஆணை போல ஆடை அணிந்திருந்தாள். 2 பேர் பேசிட்டு இருந்தா, ஒரு பெண்ணை பார்த்தா பெண்ணுன்னு தெரியல பேசுகிறவாளுக்கு. இந்த பசங்க இந்த காலத்தில் 2 பேர் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சொல்கிறார் இவர், பசங்க இந்த காலத்தில் என்ன ட்ரெஸ்ஸு போடுறதுனே தெரியல, அந்த பையனை பாருங்க சார், அங்கே எப்படி ட்ரெஸ்ஸு பண்ணிட்டு இருக்கான் பாருங்க சார் அப்படின்னா. பக்கத்தில் இருக்கிறவா சொன்னான், ஐயோ அது பையன் இல்லை அது பொண்ணு அப்படின்னா. ஐயோ சாரி சார் எனக்கு தெரியல, ஏதோ தப்பாக சொல்லிட்டேன், ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு பையன் நினச்சின்னுட்டேன், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா. இல்லை அது என் பொண்ணு தான் அப்படின்னாரு. ஐயோ உங்கள் பொண்ணை பற்றி இப்படி சொல்லிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க சார், நீங்கள் திரும்ப திரும்ப தப்பு பண்ணுறீங்க அப்படின்னாரு. என்னென்ன சார் சார்னு கூப்பிடுறீங்களே, நான் தான் அவங்க அம்மான்னா. ஐயோ இப்போ அந்த பெண்ணை நினைக்கிறதா கவலைப்படுறதா, இந்த அம்மாவை நினச்சி கவலைப்படுறதா? அதை போல் ஸ்ரீரங்கநாதன் பெண் வேஷம் போட்டுருக்காருன்னு சொன்னால், அப்போ பார்க்குறவாள்லாம் இந்த பெண் யாருன்னு கேட்டால் தான் அவருக்கு பிடிக்குமா, இந்த பெண் யார் அப்படின்னு கேட்டால் தான் பிடிக்குமா. பராசர பட்டர் வந்தார், இவர் எதிர்பார்த்துட்டு இருக்கார் பெருமாள், அவர் வரணும், அவர் ஏமாந்து போகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தார். அவர் வந்தார், சுற்றி சுற்றி சேவிக்கிறார். பெருமாள் அழகாக இப்படி ஒரு லாகவமாக பொன்னாட்டி மாதிரி உட்காந்துருக்கார், ஜம்முன்னு தாயாரை போல உட்காந்துட்டு இருக்கார். திருமாங்கல்யம் முதற்கொண்டு சாற்றிக்கொண்டு ரொம்ப ஆச்சரியமாக உட்காந்துருக்கார். இவர் வந்து சேவிச்சுட்டே இருந்தார்.
அவர் கொஞ்சம் குரலெல்லாம் மாற்றி பேசியிருக்காரு போல் இருக்கு. பெருமாள் தாயாருக்கு போடுற மாதிரி பட்டரேன்னார். என்ன அப்பனேன்னு விட்டார்கள். கூட்ட உடனே என்ன தாயார் எல்லாம் கேட்கல, என்ன அப்பனேன்னு கேட்டார். போச்சா இந்த வருஷமும் தோத்தேன்னா எப்படி கண்டுபிடிக்கிறீர்கள்? நான் புடவை சரியாக கொடுத்தீங்க இல்லையா, ஜடையெல்லாம் சரியாக போட்டுக்கலையா, உட்காந்துக்கிறது அத்தனை நளினமாக ஒரு பொம்னாட்டி மாதிரி உட்காந்துக்கலையா? இவர் ஒன்றுத்துக்கும் பதில் சொல்கிறார் பட்டர். இந்த மாதிரி புடவை இத்தனை கன கச்சிதமாக தாயாருக்கு கூட உடுத்த வராது சொல்லிட்டேன். அடுத்தது நீ நல்லா எத்தனை அழகாக பிடிச்சையா மாலையெல்லாம் எப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று சரமாக போட்டுட்டு இருக்க பாரு. இந்த மாதிரி அடுக்கடுக்காக போட்டுக்கிறதுக்கு தாயாருக்கு கூட வராது. மூக்குத்தி என்ன அழகாக குத்திட்டு இருக்க, காதில் எல்லாம் சரியா இருக்க, அச்சு அசல் முன்னாடி மாதிரியே தான் இருக்க, உட்கார்ந்து இருக்கிற நளினம் கேட்கவே வேண்டாம். உன்னிடத்திலே பெண்கள் கல்வி கற்கலாம், எப்படி அமருவதுங்கிறத உங்ககிட்ட கற்றுக்கலாம், எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இத்தனையும் சொல்ற, ஆனால் நான் அம்மா இல்லை அப்பா தான் எப்படி கண்டுபிடிச்சேன்? நீயே இவ்வளோ ப்ரைஸ் பண்ற, அப்போ எப்படி கண்டுபிடிச்ச? அழகா பதில் சொன்னார் பாருங்க. நீ என்னதான் எங்கள் தாயாரை போல நீ நன்னா வேடமெல்லாம் போட்டு கொண்டாலும் அவளுடைய கருணை விழி பார்வைங்கிறது உனக்கு வரவே வராதுன்னுட்டார். கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன்னுட்டார் அவர். கண்களை பார்த்தாலே தெரியறதே. கரியவாகி புடவருந்து மிடிந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள். ஏன் கண்ணு செவந்திருக்குன்னா வரவெல்லாம் பார்க்குறாரு, இந்த பாவத்தை பண்ணிட்டு இப்படி வெக்கம் இல்லாத வந்து நிற்கிறான் பார் அப்படின்னு நினைக்கிறாரா அவர். நம்மளை பார்த்தா அவருக்கு வேற என்ன தோணும் பாவம் அப்படின்னு நினச்சி அந்த கண்கள் தானாக செவந்து போடுறதான். ஆனால் தாயாருக்கு அந்த மாதிரி ஆகவே ஆகாது. அப்போ இதை எதுக்காக இந்த ஐதிஹ்யத்தை இந்த இடத்துல காட்டுறான்னா, பெருமாள் என்னதான் வேடமிட்டு கொண்டாலும் அவர் ஆண்கிறது எப்படி பட்டர் போல்வாருக்கு தெரிந்து விடுகிறதோ, அதை போல மேகம் என்னதான் கருத்து இருந்தாலும் ஒரு மழை பொழிஞ்சா வெளுத்து கொள்றது. ஊழி முதல் மனுருவம் போல் மை கருத்து பாழியன் தோளை பரப்பனாரும் கையில் ஆழி போல் மின்னி பழம்புரி போல் நின்னதிருந்து, ஆழி போல் மின்னி பழம்புரி போல் நின்னதிருந்து. மழை வரைச்சே நல்லா மின்னல் நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டணும், இடிச்சத்தான் காதை பிளக்கணும். இதெல்லாம் கேட்குற பாருங்க. பலம்புரி போல் நின்று அதிர்ந்து, இன்னொரு அர்த்தம் இங்கே வியாக்கியானத்தில் இருக்கு. ஆழி போல் மின்னி பலம்புரி நின்று அதிர்ந்து, இது ரெண்டும் கொண்டாடுறதுன்னா சங்கமும் சக்கரமும் கொண்டாடுறது. ஏன்? பத்மநாபன். பத்மநாபன் சொன்னாலே அனந்த பத்மநாபன் நினைவிற்கு வருவார். திருவனந்தபுரத்து பெருமாள் படுத்துட்டு இருக்காரா பெருமாள். அவருடைய நாபி கமலத்தில் பிரம்மா பிறந்தாரா. ஒருத்தனுக்கு இருக்கிறதுலையே பெரிய சந்தோஷங்கிறது வாழ்க்கையில் எப்போ ஒரு குழந்தை பிறக்கிறச்சே கிடைக்கிற ஆனந்தம். பகவானுக்கு குழந்தை பிறந்து கொடுத்து பிரம்மா பிறந்துட்டார். ஆனால் ராஜாவாக இருக்கிறவன் சரியா 5 நிமிஷம் தான், அதனால் கொஞ்சம் கவனமாக போட்டுவிடுவோம். ராஜாவாக இருக்கிறவன் நெடுநாள் கழித்து ஒரு ராஜாவுக்கு பிள்ளை பிறந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த புறத்துலேருந்து வந்து செய்தியை ஒருத்தி வந்து சொல்கிறா. ஒரு பெண் வந்து ஒரு சேடி பெண்ணு சொல்கிறோமே வந்து சொல்கிறா, அரசே அந்த புறத்தில் இப்பொழுதுதான் ஒரு ஆண்மகவை நமக்கான எதிர்கால ராஜாவை அரசி ஈன்றெடுத்தாள் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா அப்போ இருக்கிற மனநிலையில் அவர் என்ன தெரியுமா நினைப்பார்? எழுந்து துள்ளி குதித்து ஆடணும்னு நினைப்பார். ஆனால் ஒரு ராஜாவாக இருந்து அதெல்லாம் பண்ண கொஞ்சம் கௌரவமாக இருக்காது இல்லையோ? அப்படியா, மிக்க சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு அளவாக தான் வெளிப்படுத்துவார். அந்த இடத்துல மொத்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் ராணியை பார்க்க போகிறச்சே ஒரு சுற்றி வருவார். ராணியினுடைய கண்ணத்தை கிள்ள போகிறார், குழந்தையினுடைய கண்ணத்தை கிள்ள போகிறார், அப்பாடா எத்தனை நாள் கழிச்சு அப்படின்னு போகிறார், எல்லாம் பண்ணுவார் இல்லையா? ஆனால் சபையிலேன்னு வரைச்சே சபை மரியாதைன்னு ஒன்று இருக்குது. அப்போ என்ன சொல்லுவார்? அப்படியா, மிக்க மகிழ்ச்சி, இந்தாருங்கள் உங்களுக்கு பரிசுன்னுவா. ராஜா வேணும்னா தன்னை கட்டுப்படுத்திக்கணும், ஆனால் பிரஜைகளை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அந்த பிரஜைகளுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும் இல்லையோ? ஏன்னா ராஜாவுக்கு ஒரு சந்தோஷம்னா எங்க சந்தோஷம் அது. ராஜாவுக்கு ஒரு பிள்ளைன்னா நாளைக்கு எங்களை ஆள போற பிள்ளை. அப்ப அந்த மக்கள் என்ன பண்ணுவா? ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை தட்டிக்கிறது என்ன, கட்டி பிடிச்சிக்கிறது என்ன, இனிமே நமக்கு எந்த குறையும் இல்லடான்னு அவர்கள் கூத்தாட ஆரம்பித்து விடுவார்கள். இதை ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தார். எவனுக்கு பிள்ளை பிறந்திருக்கோ அவன் அமைதியா இருக்கான். ஆனா மக்கள் அத்தனை பேரும் கூத்தாட ஆரம்பிச்சுட்டா. பத்மநாபன் அமைதியா இருக்கார், ஆழியும் சங்கமும் மின்னிக்கொண்டும் அதிர்ந்து கொண்டும் இருக்கிறது பிரஜைகளை போல, அங்க இருக்கிற மக்களை போல. பிள்ளையை பெற்ற தகப்பன், பிரம்மாவை பெற்ற தகப்பன் அமைதியா இருக்காராம். பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னு வலம்புரி போல் மின்னதிருந்து தாழாதே சார்ந்த உதைத்த சரமழை போல். பெருமானுடைய வில்லிலிருந்து அம்புகள் ஒவ்வொன்றாக எப்படி சரமழை ஆட்டம் வெளியில வருமோ அந்த மாதிரி ஆகாசத்திலிருந்து வானத்திலிருந்து மழையும் அங்கனம் பொழிய வேண்டும். வாழ உலகினில் பெய்திடாய். ஆனால் பெயர மழை அது தீமையை செய்கிற மழையாக இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ள தண்ணியை கொண்டு வந்து விடுற மழையாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எனக்கு 5000 கொடுக்குறா 6000 கொடுக்குறா, அந்த கட்டத்தில் மழையை வரலன்னா எனக்கு தொந்தரவே இல்லையோ. அப்புறம் உனக்கு வந்துதா எனக்கு வரல, எனக்கு வந்துதான் உனக்கு வரல, இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம் இல்லையோ? அதனால் அப்படிப்பட்ட மழையும் வேண்டாம், கஷ்டமும் வேண்டாம், நமக்கு எந்த இலவசமும் வேண்டாம் ஒரு முடிவு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, சௌக்கியமாக வாழலாம். வாழ உலகினில் பெய்திடாய். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து, நல்ல மழையா அளவாங்கள் மார்கழி நீராட்டத்தை செய்ய முடியும். வருடனே இதுதான் உனக்கு கட்டளை, இதை செய்வாயாக என்று அவனுக்கு நியமிக்கிற, அவனுக்கு கட்டளை இடுகிற பாசுரம் 4ஆம் பாசுரம்.
5ஆம் பாசுரத்தினுடைய மேலெழுந்தவாரியும் அர்த்தத்தை ஓரளவு சுருக்கமாக இன்னைக்கு பார்த்தாச்சு. நாளைக்கு மாயனைங்கிறத மட்டும் எடுத்துட்டு கொஞ்ச நாள் பார்த்துட்டு 6ஆம் பாசுரத்தினுடைய அனுபவத்தை செய்யலாம். இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து விண்ணப்பிக்க பிரார்த்தனை, அனுசந்திக்க பிரார்த்தனை. மாயனை மன்னுடமுதரவிந்தனை தூயவனே யமுனை துறைவனை ஆயரு குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குழல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் எல்லாம் ஜாகிரதையா சொல்லணும். இந்த இடம் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடிமனத்தினால் சிந்திக்க போய் படையும் தருவான் மின்னனவும் தீனில் தூஷாகும் செப்பேரோரம் பாவாய் ஸ்ரீமத்தியை விஷ்ணு சுத்தாகினோனந்தன ஹேதவே நந்த நந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் ஸ்ரீமதே ரம்ய ஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.